கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரைஸ் கட்லெட். ரைஸ் கட்லெட்னா இப்போது நம்ம வீட்டில் சாப்பாடு சில நேரங்களில் மிச்சமாகுது. அந்த மிச்சமாகிற சாப்பாடை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு ரெசிபியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த கட்லெட்டை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸில் எப்படி கட்லெட் பண்ணலான்றதை தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். நான் 2 கப் ரைஸ் இருந்தது. அதை நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாவு கூட 1 கப் கேபேஜை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கேப்சிகம், 1 பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பொடி பொடியாக நறுக்கணும். 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ற உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நம்ம வடை மாவுலாம் எப்படி நம்ம பிசையுமோ அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட கலந்துக்கலாம். இது கரெக்டாக தான் இருக்குது. நல்லா கலந்தாச்சு. இப்போ கலந்து வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கலர் வேணுன்றதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து பிசைஞ்சாச்சு. இதை நம்ம லைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இதை ரொம்ப மெலிசாவும் தட்டாமல் ரொம்ப தடியாகவும் தட்டாமல், இப்போ நம்ம கட்லெட்க்கு எப்படி தட்டோன்னு உங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி மீடியமாக இந்த மாதிரி தட்டிட்டு இது கூட நம்ம பிரெட் க்ரம்ஸை இதோட டிப் பண்ணி வச்சுணும். பிரெட் க்ரம்ஸ் என்ன பிரெட் க்ரம்ஸ்லாம் போடுறாங்க, கடையில் போய் வாங்கணுமா அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை மிக்சியில் நல்லா போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு இதை அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸில் நிறைய ரெசிபீஸ் இருக்குங்க. நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். நம்ம ரைஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இருக்கிறதுக்கு வடகம் அந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நான் இனி வரும் இதில் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ எல்லாமே நான் இந்த மாதிரி தட்டிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இப்போது நம்ம அதை பொரிக்க போகிறோம். பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க அந்த கட்லெட்ஸை அது கூட போட்டுடுங்க. ரொம்ப நிறைய போடாமல் இந்த மாதிரி பார்த்து எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்துருக்குங்களே, பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா? பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு கட்லெட்டு. இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆயிலெலாம் அந்த பேப்பரில் இறங்கிடும். இப்போது ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ரைஸ் கட்லெட். சூப்பராக இதை நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.